வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி தோண்டியிருந்தோம். அந்த தோண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் வச்சுருந்தோம். சேனக்கிழங்கு எப்பவுமே வந்து கொஞ்சம் பழசானா நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளவு சூப்பராக முளைப்பு வந்துருச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாராட்டம் அப்படியே வந்துருக்கு பாருங்கள். அந்த செடி ஆட்டவே முளைச்சி வந்து நிறைய இது வாதுக்கு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமான வாதுகள் வரக்கூடிய ஒரு முளைப்பு. இதில் அதிகமான வாதுகள்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிழங்கு வந்து பெருசாகாது. கொஞ்சம் வாது எந்த அளவுக்கு வந்து சின்னதாக இருக்குது அதாவது கம்மியாக இருக்குதோ அப்போ அந்தளவுக்கு கிழங்கெல்லாம் பெருசாக வரும். 1 2 3 வாதுக்கு மேலே கிளைகள் வந்துச்சுன்னா கிழங்கு பெருசாக இருக்காது. இதே வந்து சிங்கிள் கிளையால் தண்டு வந்து குண்டாக இருந்துச்சுன்னா கிழங்கு பெருசாக இருக்கும். தண்டு வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா அவ்வளோ பெருசாக இருக்காது, கிழங்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதுதான் நண்பர்களே, இந்த கிழங்கை பற்றி பார்த்திங்கன்னா அதுதான். இது வந்து 5 கிலோ கிழங்கு, ஒரு கிழங்கு மட்டும். இது வந்து எடுத்து ரொம்ப நாளாக வச்சங்காட்டி 4 மாதமாக வச்சங்காட்டி இப்போ ஒரு 1 கிலோ 1.5 கிலோ தான் வரும். பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.